நாளைக்கு. சரிங்களா? நீங்க தெரிஞ்சுக்கவும் வேணாம், முடிஞ்சதை விட்டுருங்க. அந்த தம்பியும் பெருசா பழசு சொல்லி காமிக்கல. ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. கடவுள் கொடுத்த கிஃப்ட் பிளெஸிங். அவங்க நல்லா இருப்பாங்க. நான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே பேசிட்டேன். 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கு எப்பயும் இருக்கு. நல்லா இருப்பீங்க. சரியா? குழந்தையோட சந்தோஷமா 2 பேரும் இந்த அளவுக்கு காதலிக்குது. அதாவது நான் எப்பவுமே அஸ்வின் ஐஸ்வர்யா சொல்வேன், யார கல்யாணம் பண்ணாலும் என்னையும் லெனின் மாதிரி லவ்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது. எங்கள் அளவுக்குலாம் நீங்க லவ் பண்ண முடியாதுமே. உடனே ஐஸ்வர்யா சொல்லுவா, நீங்க போடுற அளவுக்குலாம் சண்டை ஒண்ணு நாங்க போட மாட்டோம். அஸ்வின், நான்லாம் லவ் பண்ணுவேன், நீ உங்களை மாதிரிலாம் சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு திமிர் பேச்சு பேசினான். என் வீட்டுக்காரர் வந்து அங்க எது பேசல, எவ்வளவு திமிர் தான் நம்ம லவ் அவன் சொல்லுவாள், அவன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட சண்டை போட்டு வரட்டும், அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு லெனின் வந்து சொல்றாரு. அதுவே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. எப்படிமா சண்டையே போட்டுக்க மாட்டோம்னு சொன்னா பொய் தான் சொல்றோன்னு அர்த்தம். உலகத்துக்காண்டி நடிக்கணும்னு அர்த்தம், போலியா இருக்கணும்னு அர்த்தம். என்னால பொய்யாலாம் எந்த விஷயமும் சொல்ல முடியாது. நான் வந்து என் மனசுல உள்ளொன்று வச்சு புறமொன்று பேச மாட்டேன். எவ்வளவோ மாமியார்னு ஒருத்தவங்க தான் எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், அவங்க வேணும்னே ஏதா பண்ணலாம், என்னன்னா பண்ணலாம். நம்ம லவ் ட்ரூவா இருந்தா, நம்ம இந்த பிரபஞ்சம் உண்மையா இருந்தா, நம்மள சுவாசிக்கிற காத்தும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் நம்மளுக்கு சாட்சி சொல்லும். மதுரையை கண்ணகி எரிச்சாங்கன்னு சொல்றோம்ல, நடஞ்சா நடக்கலையான்ட்டு திருப்பியும் அந்த 100 வருஷ கதையை வச்சுட்டு வாழணுமா என்ன? எல்லா டைம்லயும் நடக்குமா? எல்லா டைம்லயும் தர்மமும் சத்தியமும் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம தான் அதை விட்டு ரொம்ப தூரம் ஓடுறோம். நான்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, அன்பை அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பேம்மா. அப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல? நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன். அந்த ஜாலியா இருக்கிறது வந்து இவ மிஸ் பண்ணிருக்காளே. வாய் விட்டு சிரிச்சு 2 பேரும் ஜாலியா கதை அடிச்சு காமெடி பண்ணி விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு படம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணி எவ்வளவு இருக்கு. இன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி இனி பாருங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க நிம்மதியா போயிட்டு வரலாம். இந்த காதல் அன்பு எல்லா வீட்லயும் இருக்கணும். எல்லா அம்மா அப்பாவும் தலையில கொட்டி சொல்லி கொடுக்கலன்ட்டுனா இந்த வீடியோ பார்த்து மாத்திக்கோங்க. லவ் யூ ஆல்.